Hello students, welcome back to the social class 8, Civics chapter 3, why do we need a parliament? Uh, parliament mean அதாவது சட்டமன்றம் அப்படின்றது நமக்கு ஏன் தேவை அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம் ஓகேவா. In that we have discussed about what is mean by parliament, then why should people decide, then people and their representatives. In that we have discussed about the role of the parliament. First one, to select the national government. Okay, right now we are going to discuss about to control, guide and inform the government. Okay, let's see. The parliament, while in section being with the question hall. The question hall is an important mechanism through which MPs can elect information about the working of government. This is a very important way through which the parliament control the executive. By asking questions, the government is alerted the shortcomings and also comes to known as the opinion of the people through their representatives in the parliament. That means the MPs asking question to the government is a crucial task for every MPs. The opposition parties play a critical role in this healthy functioning of democracy. அதாவது இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது என்ன பார்த்தோம், சட்டமன்றம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ இங்கே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ரூலிங் பார்ட்டியும் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியும் இருப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த பிளேஸில் மெயினாக என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போது இந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ரூலிங் பார்ட்டிக்கிட்ட கொஷின் கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஓகேவா. இப்போ இந்த எம்பிஸ்லாம் பார்த்தோம், லைக் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க, தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, தென் நெக்ஸ்ட் ஒன் ஹெல்த் மினிஸ்டர், இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, என்னென்ன நம்ம சிஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொஷின்லாம் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்லிமெண்ட்டில் தான் நடக்குது ஓகேவா. அப்போது ஆன்சர் சொல்கிற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னாக்கா ரூலிங் பார்ட்டி அப்படின்றவங்க இருக்கிறாங்க ஓகேவா. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு குரியல் டாஸ்க், ஒரு டஃப்பான டாஸ்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், தே ஹைலைட் the drawbacks in the various policies in the programs of government and the mobile's popular support for their own policies. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போது நமக்கு இது நல்லது அப்படின்னு படுறது, மற்றவங்களுக்கு அது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அகெயின்ஸ்டாக இருக்கலாம் ஓகேவா. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து அது ஃபேவராக இருக்கும், இன்னொரு பர்சனுக்கு வந்து அவங்களுடைய ஃபேவராக இருக்கும், அதுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரூலிங் பார்ட்டி என்னெல்லாம் கொண்டு வராங்களோ ஓகேவா, அது மக்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாக்கா இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா. இதுவே வந்து அது மக்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது அப்படின்னாக்கா அதை அங்கேயே வந்து அப்போஸ் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஆப்போசிட் பார்ட்டியோட ரோல் ஓகே. தென் ஸோ ஹியர் the following is an example of your questions asked in the parliament. அதாவது ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்றத பற்றி தான் ஓகேவா. அது என்னென்னு சொல்லுவாங்க, லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒரு 2007 நடந்த ஒரு கான்வர்சேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see ஓகே. will the minister of women and child development be pleased to state, அதாவது ஃபர்ஸ்ட் கொஷின், whether the national commission for a protect a child right NCPCR has asked all the state government to ban junk foods in the school and also setting up in your nutrition standards. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த சைல்டு டெவலப்மெண்ட் ஒரு ஆக்ட் இருக்கு ஓகேவா, தட் இஸ் த NCPCR அப்படின்றது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஓகேவா. ஸோ சைல்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும், ஸோ அவங்க எப்படி வந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷாப்லலாம் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பேன் பண்ணிடணும். தென் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து நியூட்ரிஷன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் கொஷின் வச்சுருக்காங்க. தென் செகண்ட் கொஷின், இஃப் ஸோ த டீட்டெயில்ஸ் தேர்ஃபோர், ஸோ அப்படின்னு நீங்கள் பேன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. தேர்ட் கொஷின், வெதர் த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் என்ஷூர்ட் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் த அபோவ் ஸ்டாண்டர்ட் பை த ஸ்டேட்ஸ், இஃப் ஸோ த டீட்டெயில்ஸ் தேர்ஃபோர். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டு அப்படின்னும் போது இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னாக்கா, இந்த அண்டர் த கண்ட்ரோல் ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட வரும் ஓகேவா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது ஃபுல்லாகவே வந்து டேக் ஓவர் பண்ணணும் ஓகேவா. இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய
ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா ஹெல்த் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அவர் என்ன ஆன்சர் சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? A Minister of State of the Ministry of Women and Child Development. அதாவது விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ அண்ட் பி நோ சார், எ லெட்டர் வாஸ் issued to the state by National Commission for the Protection of the Child Rights NCPCR to consider providing guidelines to the school to create the school nutrition policy. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நேஷ்னல் கமிஷன்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு லெட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எங்கே அப்படின்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ எல்லா ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்ற பாலிசியை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஆன்சர் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கொஷின்ஸு, ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷன், ஸோ அவங்க என்னென்ன துறையில் இருக்காங்களோ அதன் ரிலேட்டடாக வந்து யார் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் பார்லிமெண்ட்ல போகும். ஓகேவா? தென் the government gets valuable feedback and it keeps on the toys by the questions asked by the MPs. In addition, in all matters dealing with the finance, the parliament's approval is crucial for the government. This is one of the several ways in which the parliament controls, guides and informs the government. அதாவது இப்போ இந்த எம்பி அப்படின்றவங்களாம் யார் அப்படின்னாக்கா கவர்மெண்ட் பர்சன் தான். ஓகேவா? நம்ம என்னதான் வந்து அவங்கள செலக்ட் பண்ணிட்டாலுமே அவங்க வந்து கவர்மெண்ட் ஒரு பர்சன். ஸோ இப்போது இதன் மூலயமா அதாவது இந்த எம்பிஸ் கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்கறது மூலயமா அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு என்ன பண்ண முடியும்னா, அப்போ மக்கள் வந்து ஒரு லீடரை பற்றி என்ன ஒப்பீனியனில் இருக்காங்க, ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக வந்து அப்டைன் பண்ணிக்க ஒரு நாலேஜ் அப்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சிஎம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிஎம் இருக்காங்க, இவங்களே வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்டஸை தான் அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ். ஓகேவா? ஸோ இவங்களை கொஸ்டின் கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இப்போ இதை வச்சு இந்த மக்களை வந்து எப்படி வந்து கைட் பண்ணலாம், ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த எம்பிஸ் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் ஹேவ் எ சென்ட்ரல் ரூல் இன் த கண்ட்ரோலிங் கைட் ஆஃப் த இன்ஃபார்மிங் பார்லிமெண்ட். இட் ஹேஸ் த கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. அதாவது இப்போ ஒரு எம்பிஸ் இருக்காங்க, அதாவது அவங்களும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். ஓகேவா? ஸோ அவங்க யாருக்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புளுக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பீப்புளை வந்து ஒரு கண்ட்ரோல் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரியான லாஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் தான் ஒரு கீ ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் இந்தியன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துகிட்டு ஸோ அது எதையுமே வந்து மக்களுக்கு தெரிவிக்கல, ஸோ மக்களுக்கு ஃபேவராக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னாக்கா அது அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க என்னென்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத டே பை டே மக்களுக்கு தெரிவிக்கிறது மூலிமா தான் நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அது வந்து ஸ்மூத்தாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் Lawmaking is a significant function of the parliament. We shall read about this in this next chapter. அதாவது இப்போ இந்த பார்லிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் லா மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ எல்லா லாஸுமே எங்கே மேக் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தா எல்லா லாஸுமே அங்கே தான் மேக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரியான லாஸ், ஸோ அதை யார் வந்து ஃப்ரேம் பண்ணுறா, ஸோ இது எதன் பேஸில் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். ஓகேவா? தென் ஹூ ஆர் த பீப்புள் இன் பார்லிமெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்னு பார்க்குறோம் இல்லையா, அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, ஸோ எந்த மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? The parliament now has more and more people from different backgrounds. For example, there are more rural members as also members from many regional parties, group and people that were till now unrespected or the being to get elected to the parliament. இந்த பார்லிமெண்ட்டில் வந்து யார் இருப்பா, ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்காங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு அர்பன் ஏரியாவாக இருக்கட்டும், மெனி ரீஜனல் பார்ட்டிஸ்லேருந்து, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் தான் என்ன அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஒரு எம்பி எம்எல்ஏன்னு சொல்கிறோம், அவங்க வந்து ஒரு ரிச் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்களா, ஸோ இந்த ரீஜனில் இருக்கவங்க மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டிஃப்ரெண்ட் ரீஜன் பார்ட்டிஸ்லேருந்து கூட என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் ஒரு மெம்பரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா?
There has also been an increase in the political participation from the Dalit to backward caste and the minorities. Let us look at the following table that shows the presenting of the population who vote in the Lok Sabha election of the different years. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த பார்லிமெண்ட்ல இருக்கவங்க இந்த தலித் அண்ட் த பேக்வர்ட் காஸ்ட் பீப்புள் கூட என்ன அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் மெம்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 சீட்டில் கண்டிப்பாக வந்து ரெண்டோ அது வந்து என்ன அப்படின்னாக்கா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து யார் நிற்பாங்க அப்படின்னாக்கா இந்த தலித் அண்டு பேக்வர்ட் பீப்புள் மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இஸ் கம்பல்சரி. இந்த ரிமைனிங் 8 சீட் வந்து யார் வேணாலும் நிற்கலாம். ஆனால் அந்த 2 சீட் வந்து யார் மட்டும்தான் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தலித் அண்ட் பேக்வர்ட் பீப்புள் மட்டும்தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த ஃபாலோயிங் டேபிள்ஸில் பார்க்கலாம். ஓகே, இங்கே லோக்சபா எலெக்ஷன் இயர் இருக்குது, ஓட் டர்ன் அவுட் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் லோக்சபாவில் ஸோ லோக்சபா எலெக்ஷன்ஸ் இருக்குது, தென் எலெக்ஷன் இயர் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் இட் ஹேஸ் பீன் அப்சர்வ்ட் த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி கேனாட் ப்ரொடியூஸ் எ பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. தேர் இஸ் எ ரியலைசேஷன் தட் வேர் இன்க்ரீஸ் interest and the experience separate us to it's important to ensure the continuous that have been historically marginalized has given the adequate representation. With this is mind, some seats are reserved in the parliament for SC and the ST. ஸோ அதாவது நான் இப்போ சொன்னாலே இப்போ 10 சீட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த 10 சீட்டில் வந்து 2 சீட் வந்து ரிசர்வேஷன், அதாவது ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 2 சீட் வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள் மட்டும் தான் நிற்பாங்க அந்த தொகுதியில். ஓகேவா? ஸோ இது வந்து யாருமே வந்து இதில் வந்து மற்றவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ரிமைனிங் 8 சீட்டில் தான் வந்து மற்ற ரிலீஜியஸில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனால் இந்த 2 சீட் வந்து ஒன்லி த எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள். ஓகே, தென் This has been done so that the MPs elected for these constituents will be familiar with can represent Dalit and the Adivasi interest in the parliament. Okay. Then similarly, it has more recently have suggested that should be the reservation of the seats for women. This is still being debated. 60 years ago, only 4% of the MPs were women, and today is just about the 9% is the small share when you consider the fact of the half of the பாப்புலேஷன் உமன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த எம்பிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து விமன் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு 4% மட்டும் தான் இருப்பாங்க. இப்போது 9% இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா பாப்புலேஷன் மக்கள் தொகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விமன்மே வந்து அதிகமாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ரிசர்வ்டு டைப் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புளுக்கு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் வந்து விமனுக்குமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுமே வந்து ஒரு எம்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் இட் இஸ் இஷ்யூஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த கண்ட்ரி டு ஆஸ்க் த சர்டன் டிஃபிகல்ட் அண்ட் ஆஃபன் அண்ட் ரிசால்வ்டு கொஸ்டின்ஸ் அபவுட் வெதர் our democratic system is representative enough. The fact that we can ask the questions and are working towards answer is a reflection of your strength and the faith of the people. India have a democratic from ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதாவது என்ன அப்படின்னாக்கா ஸோ ஒரு மக்கள் வந்து எப்படி வந்து டைரெக்டாக வந்து ஒரு கவர்மெண்ட் கூட வந்து லிங்காக இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? ஆஸ் ஏ லீடர் நம்ம சூஸ் பண்ணுற லீடர் வந்து அவங்க நமக்கு வந்து ஃபேவராக பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்போம். ப்ளஸ் அவங்க வந்து நமக்கு ஃபேவராக இல்லை அப்படின்னாக்கா நமக்கு அவங்க அகெயின்ஸ்டாக கொஷின் கேட்குற எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ பார்லிமெண்ட் அப்படின்றது என்ன? ஸோ அது வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் லா மேக்கிங் அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து நேஷனல் அண்ட் த ஸ்டேட் பார்ட்டிஸ் பார்த்தோமா? அடுத்தது இந்த பார்லிமெண்ட்டில் வந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். தென் இந்த எம்பி அப்படின்ற பர்சன் வந்து யார் அப்படின்னாக்கா ரூலிங் பார்ட்டிலேருந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் யார் அப்படின்னாக்கா எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டு ஹெல்த் மினிஸ்டர், எஜுகேஷ்னல் மினிஸ்டர், தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து யார்கிட்ட இருப்பாங்க அப்படின்னாக்கா ரூலிங் பார்ட்டியில் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரூலிங் பார்ட்டி இருப்பாங்க, தென் ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எம்பிஸ்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹையர் ஒரு
ரிச் பீப்புள் மட்டுமே இருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க, ப்ளஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னாக்கா, இந்த பேக்வர்ட் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அண்ட் எஸ்சி அண்ட் த எஸ்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குன்னு ஒரு 2 சீட் வந்து அலாட் பண்ணிப்பாங்க. அதை வந்து ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 சீட் வந்து மற்ற கேஸ்டில் இருக்கவங்க நிற்க முடியாது. அது ரெண்டுமே வந்து கம்பல்சரி இவங்க மட்டும் தான் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் விமன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து அந்த எம்பி போஸ்டிங்லாம் இருக்காங்க. ஸோ டே பை டே எப்படி வந்து அந்த விமனுக்குன்னு ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் லெசன்ஸ் ஓவர். வி வில் சி ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.